டேய் என்கிட்ட 2, உன்கிட்ட 10. அப்புறம் இந்த செயினை வித்துடலாம். தேவைப்படும் போது விற்றா போதும். டேய் நீ பைக்கில் ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடிச்சிரு. மொபைல் உன் கையிலே இருக்கணும்ண்ணே. அப்பா வீட்லயே இருப்பாரு, எனக்கு பயமா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. பயம் இருந்தா நீ வீட்டிலே இருக்க வேண்டியதுதான். நான் கிளம்புறேன். ஏய் நீ போயிட்டா அப்புறம் நான் என்னடா பண்ணுவேன்? முதல்ல நீ போய் அவகிட்ட ஒழுங்கா வர சொல்லு. ஈனாஷ் வரலன்னா நான் மாட்டிப்பேன். இல்லைன்னா நான் எதுக்காக போகணும்? நீயே போய் கூட்டிட்டு வந்தா போதும். அது வந்து மற்றபடி நான் என்ன சொல்றது? இவளை வீட்டில இருந்து கூட்டிட்டு வராம உனக்கு கிடைக்க போறதே இல்லை. இதை தவிர வேற எந்த வழியும் இல்லைன்னா அவகிட்ட போய் சொல்லு. டேய் நீ சொல்லு, நீ சொன்னா அவ கேப்பா. கேப்பா. ஞாபகம் இருக்கா உனக்கு இந்த அடையாளம்? டேய் சின்ன வயசுல ஏதோ தெரியாம நடந்துருச்சு. எப்பவும் அதை பத்தியே ஏன்டா பேசிட்டு இருக்க? உனக்கு ஒன்றும் அது ஃபீல் ஆகாது. அன்னைக்கு நான் 7வது படிக்கிறேன். சங்கம் முன்னாடி நான் அசிங்கப்பட்ட நாள் மறக்க மாட்டேன்டா. செத்தாலும் மறக்க மாட்டேன். முக்கியமான விஷயம் பேசும்போது தான். எனக்கு அது முக்கியமான விஷயம்தான். அன்னைக்கு இவ அடிச்சதுக்கு அப்புறம் கிளாஸ்ல இருக்க மொத்த பேரும் என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு மட்டும் இவன் என் கையில கிடைச்சிருந்தா. ஏய் விட்றா, எனக்கு கோவம் வந்துச்சு அதான் சொன்னேன். நீயும் கொஞ்சம் சொல்லுடா. இங்க பாருடி, நீ எதுக்கும் பயப்பட வேணாம். இப்ப நடந்தாதான் இது நடக்கும். இல்லைன்னா 2 பேரும் அவ்வளவுதான். என்ன? உன்னோட அக்கா ஒருத்தனை லவ் பண்ணிட்டு போனாலே, அப்புறம் என்னாச்சு? உன்னோட அப்பா அது ஒண்ணுமே இல்லைனாக்கி இன்னொரு ஆம்பளைக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. இப்படியே போச்சுன்னா உங்க நிலைமையும் அப்படிதான் இருக்கும். இதை தவிர இந்த கல்யாணத்தை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அது தப்பு கணக்காக தான் இருக்கும். டேய் இவளுக்கு என்ன சொல்லி புரிய வைக்க? அவளுக்கு உன் மேல காதல் இல்ல அந்த மாதிரி ஏதாவது மண்ணாங்கட்டி இருந்தா கண்டிப்பா வருவா. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணாம நீ அவளுக்கு கிடைக்க மாட்டேன்னு உன்னை விட அவளுக்கு நல்லா தெரியும். டேய் இருந்தாலும் டேய் எனக்கு இது தேவையாடா? உனக்கு வேணும்னா நீ செய்டா. உங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறனால எனக்கு என்ன? நான் கிளம்புறேன். மச்சான் அதுக்கு சொல்லலடா. ஏய் நீ எதுக்கு இப்படி அழுகுற? நான் கிளம்பி வந்துடுறேன். டேய் ஒரு நிமிஷம் வா. என்னடா? இவ உன்னை செமையா மாட்டி விட போறா. டேய் இந்த ஆளு இவளை இங்க இருந்து சீக்கிரம் அனுப்புற வழியை பாரு. ஏய் நீ கிளம்பு. அழுகாதடி. கொஞ்சிக்காம சீக்கிரம் கிளம்ப சொல்லு. கிளம்பு கிளம்பு. வரான். கிட்ட வரட்டும், அப்புறம் பார்த்துப்போம். பிரச்சனை ஆயிடுமோ? நீ பேசாம இரு, நான் பார்த்துக்கிறேன். இங்கே தான் வரான். நீ மேனேஜ் பண்ணிடுவல்ல? அவளை இந்த ஆளு பார்த்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நீ உன்னோட திருவாயை மூடிட்டுரு. இங்க நின்றுகிட்டு இருந்த பொண்ணு யாரு? யாரு? அட இங்க ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தாலே. இங்க யாரும் அப்படி நிக்கலையே. இதை பாருங்க பசங்களா, உங்களை பத்திலாம் எனக்கு நல்லாவே தெரியும்ண்ணே. அந்த பொண்ணோட அப்பங்கிட்ட உன்னை உதைக்க வேணான்னு சொன்னதே நான் தான், தெரியுமா? ஓஹோ, அப்ப நீங்க தான் அவங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னதா? வர்க்கினா ப்ளீஸ் அவங்க கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். எல்லாம் நீயே வச்சுக்கடா. இதை பாரு, அவ ஒரு கிறிஸ்டியனு. அவளை வேற மதத்துக்காரங்க காதலிக்கிறத என்னால ஒத்துக்க முடியாது. இந்த சாத்தான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு எனக்கு நல்லா தெரியும். நான் யாருன்னு நீ காட்டுறேன்டா. போய. இந்த பயலுக்களை இப்படியே விட்டுட்டா இந்த ஊரையே கெடுத்து குட்டி சவராக்கிடுவானுங்க. டே வர்க்கி, ஏண்டா அப்பா வயசு இருக்கிறவன பேர் சொல்லியா கூப்பிடுற? உனக்கு என் அப்பாவோட அப்பா வயசாகுது. ஓரமா போய் நில்லுடா பொறுக்கி பயல. அப்படி போனா எப்படி?
இதை கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போங்க. கண்ணாடி இல்லைனாலும் கண்ணு தெரியும்ல. ஐயோ, இது என் பேத்தியோட போட்டோ தானே? ஆமா, இந்த போட்டோ எப்படிதான் கிடைச்சது? இதுவும் உன்னோட செல்ல இதெல்லாம் பேத்தி எப்படா தான். நடந்தது? என்னடா இதெல்லாம்? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? இது மட்டும் கிடையாது, ஒரு பிட்டு துணி கூட இல்லாம என்கிட்ட வெரைட்டி போட்டோஸ் நிறைய இருக்கு. அப்புறம் நீங்க எப்ப தோமச்ச வீட்டுக்கு போறீங்க? ஏன்னா அதுக்கப்புறம் தான் இந்த போட்டோவோட காப்பி ஊர்ல எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்ப சரி, வாடா. எப்படா நீ இந்த வேலையை பார்த்த? தண்ணி அடிச்சது ஞாபகம் இருக்கா? ஆ? பட்டாசு வெடிச்சது ஞாபகம் இருக்கா? ஆ. பட்டாசு. ஆ. டேய் பசங்களா, நான் சொன்னது எல்லாம் நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா. என் செல்ல குட்டி இல்ல, நீ பாலால இருக்கிற என் மச்சானோட பையன் தானே? நீ நல்ல பையன் எனக்கு தெரியும்டா. ஓ. அதை என்கிட்ட கொடுத்துட்டேன். என்னது? அந்த போட்டோ எல்லாம். ஆமா, தந்துட்டாலும். ஆட, அப்படிலாம் சொல்லாதடா. நாமெல்லாம் ஒரே ஆளுங்க தானே. ஆமா ஆமா. ஒரு கிறிஸ்டியானிட்டி பொண்ண ஒரு இந்து பையன் கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அவங்களுக்கு என்ன பிள்ளைங்க பிறக்காதா? கண்டிப்பா பிறப்பாங்க. நான் சும்மா விளையாடினேன். நீ அந்த பொண்ணை காதலி. நான் அந்த பொண்ணோட அப்பா கிட்ட சொல்லிடுறேன். ஆ, என்னன்னு? நீ நல்ல பையன்னு. ஆ. நீயும் கேஸ்ட் மாறிட்டினா அப்புறம் பிரச்சனை ஒன்றும் இருக்காதுல்ல. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ வர்க்கீனா, தேங்க்யூ. அப்புறம் நாங்கள் கிளம்பட்டுமா? ஏ பசங்களா, என் பேத்தியோட அந்த போட்டோவெல்லாம் கொஞ்சம் அழிச்சிடுங்களேன். அதை நான் பத்திரமா வச்சுக்கிறேன். நீங்க அடிக்கடி குணமாற ஆளுன்னு எனக்கு தெரியும். வர்க்கிச்சேன் தள்ளு. உங்களுக்கு இந்த படம் பிடிக்கலனா வேற படம் எடுத்துறேன். வர்க்கீனா, பாய். தொண்டையில் சிக்கின முள்ளு மாதிரி ஆயிட்டான். சே, வேலியில் போகிற ஓனானை எடுத்து வேட்டிக்குள்ளே விட்டுக்கிட்ட கதையாயிடுச்சு. என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் அங்கே ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தான். உனக்கு இங்க என்னடா வேலை கிடைக்கும்? நீனா பைத்தியமா? ஏதாவது ஒரு வேலை ரெடி பண்ணி தர முடியுமா? உங்களால இங்க வேலைலாம் பார்க்க முடியாதுடா. ரொம்ப கஷ்டமான வேலை இங்க. நீங்க சொல்லுங்கண்ணா, என்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க செய்றோம். நீ நல்லா படிச்சிருக்க, வீட்டுல வசதியா இருக்க, அப்புறம் ஏன்டா இங்க வந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிற நீ? உங்களால முடியுமா முடியாதா? சரிடா, நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். கன்ஃபார்ம் தானே? கண்டிப்பாடா முடியும், நீ ஒன்றும் கவலைப்படாத. அதுல ஒரு ஆளு பொண்ணு. ஆஹா, பொண்ணா? என்னடா லவ்வர்ஸா? 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படின்னா அவங்க 2 பேருக்கு மட்டும் ஜாப் போதுமேடா, உனக்கு எதுக்குற இன்னொரு ஜாப்? ஓ, எனக்கு இங்க போர் அடிச்சிருச்சு. என்னது? பொண்ணுக்கு இங்க வேலை கிடைச்சிரும்டா. ஆனா ஆம்பளைங்களுக்கு எங்க போனாலும் வேலை கிடைக்குமே. அங்க என்ன மாதிரி வேலை கிடைக்கும்? கிடைக்கும்டா, நம்ம ஊர்ல கிடைக்காத வேலையா? டேய், 27 தேதி வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணணும்? நாளைக்கே நம்ம பண்ணிடலாம். ஒவ்வொன்றுக்கும் அதுக்கான நேரம்னு ஒன்று இருக்கு. நம்ம போறதுக்கு முன்னாடி அந்த வர்க்கிச்சம் வீட்டுக்கு ஒரு வாட்டி போகணும். ஆஹா, என்னாலாம் வர முடியாது. போன வாட்டி பட்டதே போதும். உன் விஷயத்துல பொண்ணை தூக்குறதுக்கும் உத வாங்குறதுக்கும் நான் வேணும். ஏன் ஆளை நான் ஒரு வாட்டி பார்க்கணும்னு சொல்றது உனக்கு கஷ்டமா இருக்குல்ல? டேய், நான் வரேன். ஏன்னா உனக்கு ஹெல்ப் பண்ண நான் மட்டும் தானே இருக்கேன். இது ஒரு ட்ரையல் ரன்னு தான். நாம எதை பிளான் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் ரன்னை செஞ்சு பார்க்கணும். சரிடா. டேய், என்ன மாதிரி ஒரு நண்பன் இருக்கும்போது நீ எதுக்காகடா பயப்படணும்? அதான் என் பயமே. என்னது? இத பாத்தியா? அட, கடலைக்காய் முட்டாயி. இதை கையில வச்சுட்டு தான் பசிக்குதுன்னு இருந்தனா ஓபன் பண்ணி சாப்பிடலாம். இத நான் அவளுக்கு கொடுக்கறதுக்காக. யாருக்கு? சினிக்கு. கடலைக்காய் முட்டாய். அப்படியே கொஞ்சம் முந்திரி பருப்பும் திராட்சையும் வாங்கி கொடு. அவ பாயாசம் வச்சு குடிக்கட்டும். போதும் போதும். உன் மனசுல நீ என்னமோ பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்ப எல்லா வேலையும் நீயே பாத்துக்க வேண்டியதானே? டேய், கடலை முட்டையில நிறைய விட்டமின் இருக்குல்ல. நானும் ரேவதிக்கு இதை வாங்கி கொடுக்கலாமான்னு யோசிக்கிறேன். பொண்ணுங்க சாப்பிட்றத விட இது நமக்கு தாண்டா ரொம்ப நல்லது. இது சாப்பிட்றனாலலாம் ஒன்றும் ஆக போறது இல்லை. பெருசா கண்டுபிடிச்சிட்டான். அப்படிதானே என்கிட்ட சொன்னாங்க.